Hello guys, welcome back to Coding Alliance Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல இன்வெர்ட்டட் பிரமிட் ஸ்டார் பேட்டர்ன் வந்து எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து இன்வெர்ட்டட் பிரமிட் ஸ்டார் பேட்டர்ன் வந்து எப்படி லாஜிக் எழுதுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு பார்த்துடலாம். இதுல வந்து பேட்டர்ன் ஸ்டார்டிங் கீழே வரைக்கும் இந்த ஸ்டார் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து ஸ்பேஸ் வந்து இங்க இருக்கு, எம்டியா இருக்குல்ல. சோ இது போல இருந்துச்சுன்னா 4 வேரியபிள் வந்து யூஸ் ஆகும். இது போல ஸ்பேஸ் இல்லாம ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன், அது போல சிம்பிள் பேட்டர்னுக்குலாம் வந்து 3 வேரியபிள் தான் யூஸ் ஆகும். இதுக்கு 4 வேரியபிள் வந்து யூஸ் ஆகும். என்னென்ன வேரியபிள்னா என், ஐ, ஜே, இந்த 3 வேரியபிள் தான் நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம். இங்க ஸ்பேஸ் பிரசண்டா இருக்கனால எஸ்ங்கிறது ஒரு வேரியபிள், அது வந்து ஸ்பேஸை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்காக ஷார்ட்டா எஸ் சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இப்போ நார்மலா எப்பவுமே பண்ற மாதிரி தான் இந்த லாஜிக் வந்து எழுத போறோம். என்னங்கிறது என்னன்னா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ். இதுல வந்து எத்தனை லைன்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 லைன் இருக்கா? சோ 5ங்கிறது 5 டைம்ஸ் வந்து எழுதிட்டேன். 1 2 5ங்கிறது 5 டைம்ஸ் எத்தனை நாள் எழுதியிருக்கேன்? இங்க 1 2 3 4 5 லைன் இது பிரசன்ட் இருக்கிறதுனால 5ங்கிறது 5 டைம்ஸ் எழுதுறேன். நம்ம மோஸ்ட்லி பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் வந்து 0th ரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இது 0th ரோவா கன்சிடர் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த். சோ இது 0 1 2 3 4 சொல்லிட்டு எழுதிட்டேன். ஓகேவா? ஐங்கிறது இது 0th ரோ, இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். எஸ்ங்கிறது இந்த 0th ரோல எத்தனை ஸ்பேஸ் வந்து முன்னாடி பிரசண்டா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்க வந்து பேட்டர்ன் இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ இங்க வந்து எந்த ஸ்பேஸும் இல்லையல்ல, சோ அதனால 0ன்னு சொல்லி எழுதிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதாவது இதுக்கு நேரா வந்து ஃபர்ஸ்ட் ரோல வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால 1 சொல்லிட்டு எழுதிடுறேன். இப்போ செகண்ட் ரோல வந்து இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இதுக்கு நேரா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. சோ 2 ஸ்பேசஸ். இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு நேரா 1, இதுக்கு நேரா 1, இதுக்கு நேரா 3 ஸ்பேஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 1 2 3, இதுக்கு நேரா 4. சோ 4 ஸ்பேஸ் இருக்கு. இதுதான் ஸ்பேஸ், இங்க ஸ்பேஸ் பிரசன்ட் இருக்கிறதுனால. இப்போ ஜேங்கிறது இந்த ரோஸ்ல 0th ரோல எத்தனை ஸ்டார் பிரசன்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோல, செகண்ட் ரோல இதெல்லாம் எத்தனை ஸ்டார் பிரசன்ட் இருக்குன்னு சொல்லி எழுதுறதுதான். 0th ரோல நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இது 9 ஸ்டார்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் லைன்ல 7 இருக்கு. செகண்ட் ரோக்கு நேரா வந்து 1 2 3 4 5 இருக்கு. தேர்ட் ரோக்கு நேரா 3 இருக்கு. ஃபோர்த் ரோக்கு நேரா 1 இருக்கு. சோ 1 சொல்லிட்டு எழுதுறேன். இப்போ NI இந்த 2 வேரியபிள் யூஸ் பண்ணி எஸ்கான லாஜிக்கும் ஜேகான லாஜிக்கும் கொண்டு வந்துட்டா இந்த பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். நிறைய பேர் வந்து இந்த எஸ்கான லாஜிக்கும் ஜேகான லாஜிக் கண்டுபிடிக்கிறதா வந்து கன்ஃபியூஷனா இருக்கீங்க. அது எப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எஸ்ஸோட வேல்யூ வந்து அக்யூரேட்டா வந்து ஐக்கான வேல்யூ என்ன இருக்கோ அதே தான் எஸ்கான வேல்யூ இருக்கு. ஸோ நம்ம டைரக்டா எஸ்கான லாஜிக் வந்து ஐ சொல்லிட்டு எழுதிடலாம். ஒரு சில டைம்ல வந்து இது போல ஈஸியா கிடைச்சிடும். ஒரு சில டைம்ல வந்து லாஜிக் வந்து கொஞ்சம் நம்ம ஆல்டரேஷன் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. இப்போ அதுவே இதுக்கு பாத்தீங்கன்னா ஜேக்கான லாஜிக் பாத்தீங்கன்னா இங்க என்னோட வேல்யூ ஐயோட வேல்யூ 5 0 சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம இருக்கு. பட் ஜேவோட வேல்யூ 9 7 5 3 1 சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் தான் நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க எப்படி இது கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து n வந்து 5 இருக்கு, இது 2ஆல மல்டிப்ளை பண்ணா 10 சொல்லிட்டு வரும். 10ங்கிறது ஓரளவு 9 கிட்ட வருது இல்ல. சோ அப்படின்னா வந்து n வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைச்சிருது. அப்படியே விட்டுட்டா முடியாது இல்ல. சோ அதனால வந்து எஸ் ஓட வேல்யூ இங்க என்ன சொல்லிட்டு இருக்கு, 0 சொல்லிட்டு இருக்கு. 0 வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சோ நம்மளவே வந்து மேனுவலா வந்து -1 சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ ட்ரை பண்ணி பார்த்தா 2 into n என்ன 2 5 10 10 - 1 9 சொல்லிட்டு கிடைக்குது. சோ இதுவே வந்து மத்த லாஜிக்கும் வந்து அப்ளை ஆயிடுச்சுன்னா இதுதான் லாஜிக். இல்லனா வந்து இதையும் கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் 5 2 10 10 இந்த இடத்துலயும் வந்து -1 பண்ணா வந்து 9 தான் நம்மளுக்கு கிடைக்குது மறுபடியும். பட் நம்மளுக்கு வந்து 7 சொல்லிட்டு வரணும். இப்போ இதுவே கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணலாம். இப்போ இந்த வேல்யூ ஒன்னும் பண்ண முடியாது. பட் இங்க நம்மளுக்கு 1 சொல்லிட்டு இருக்கு. சோ அதனால நம்ம என்னன்னு பண்றோம், இத வந்து 2ஆ மாத்திட்டு இத 7ங்கிறது 2 வேல்யூ தானே கம்மியா இருக்கு. சோ இத 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா 2 into n என்ன வேல்யூ வரும், இங்க 10 வருமா. 10 கூட
இந்த வேல்யூ ஐயோட வேல்யூ 2ஆல மல்டிப்ளை பண்ண சொல்றேன். ஸோ 2 into n மைனஸ் 2 into i, நம்ம நார்மலா மேனுவலா போட்ட -1 போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ட்ரை பண்ணி பார்த்தா 5 2s are 10 மைனஸ் நம்ம மேனுவலா போட்டு 2 into ஐயோட வேல்யூ 1, 2 1s are 2, அதுக்கப்புறமா வந்து -1 மேனுவலா இருக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 10 வந்து 3ல வந்து மைனஸ் பண்ணா வந்து 7 சொல்லிட்டு வருது. இது ஓரளவு மேட்ச் ஆகுது. மற்றதுக்கும் வந்து இது கரெக்டா வருதான்னு பார்க்கலாம். இப்போ இந்த லைன்ல பாத்தீங்கன்னா 5 2s are 10 மைனஸ் 2 2s are 4 மைனஸ் நம்ம மேனுவலா போட்ட 1. ஸோ 10 வந்து -5 பண்ணா 5 சொல்லிட்டு வருது. ஸோ இந்த கிடைக்குது. மற்றதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5 2s are 10 3 2s are 6 மைனஸ் 1 ஈக்குவல் டு 7 3 கிடைக்குது. இப்போ இதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். 5 2s are 10 மைனஸ் 4 2s are 8 மேனுவலா போட்ட -1 9 1 சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இதுவும் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குது, இதுவும் கரெக்டாக கிடைக்குது, இதுவும் கரெக்டாக கிடைக்குது, 7ம் கரெக்டாக கிடைக்குது, 9ம் கரெக்டாக கிடைக்குது. அப்படின்னா நம்மளுக்கு 9க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ 5 2s are 10 மைனஸ் 2 into ஐயோட வேல்யூ 0 இருக்கு. ஸோ 0 -1. ஸோ 10 minus 1 9. ஸோ அதுவும் கரெக்டாக கிடைக்குது. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க லாஜிக் என்ன, 2 into n மைனஸ் 2 into i மைனஸ் 1 இதுதானே. ஸோ 2ங்கிறது ரெண்டுக்கும் காமனா இருக்குல்ல. ஸோ 2 எடுத்து எழுதிட்டு n மைனஸ் i, ஏன்னா இங்க மைனஸ் போட்டிருக்கனால 2 into n மைனஸ் i மைனஸ் 1 சொல்லிட்டு எழுதலாம். ப்ரோக்ராம்ல எழுதும் போது இங்கேயும் வந்து ஸ்டார் போட்டு எழுதினா தான் வந்து அது வந்து கரெக்டா வந்து இது மல்டிப்ளை பண்றாங்கன்னு சொல்லி தெரியும். அப்படியே வந்து இந்த ஸ்டார் போடாம போட்டீங்கன்னா வந்து அது எரர் காட்டும். இதுதான் வந்து ஜேக்கான லாஜிக். 2 into n மைனஸ் i மைனஸ் 1. ஸோ ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த இன்ட் ni s jங்கிற 4 வேரியபிள் எழுதிட்டு printfல யூசர் கிட்ட இருந்து என்டர் n வேல்யூன்னு சொல்லிட்டு யூசர் கிட்ட இருந்து எந்த நம்பர், இப்போ 5 கொடுத்தா இது மாதிரி பிரிண்ட் ஆகணும், 3 கொடுத்தா இந்த 3 லைன் மட்டும் வரணும், 7 கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து யூசர் இன்புட் வாங்குறோம். அது ஸ்கேனர்ஸ் மூலியமா ஸ்கேனர்ஸ் பர்சன் ஷார்ட்டா வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கேன். இது மாதிரி ஸ்கேனர்ஸ் வேல்யூ வாங்கிட்டு நம்ம நார்மலா யூஸ் பண்ற வேரியபிள் தான் i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் n, i பிளஸ் பிளஸ். i லெஸ் தென் nங்கிறது 0ல இருந்து n வரைக்கும் நடக்கணும். ஸோ அதனால வந்து இந்த போன ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லாஜிக் எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. மோஸ்ட்லி எல்லா பேட்டர்ன்லையும் மிரர் இமேஜ் பேட்டர்ல மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஃபார் ஸ்பேஸ்க்கான லாஜிக் s ஈக்குவல் டு 0, s லெஸ் தென் ஸ்பேஸ்க்கான லாஜிக் என்ன, i தானே, i s பிளஸ் பிளஸ். எதுவுமே இல்லை இந்த இடத்துல லாஜிக், அந்த இடத்துல லாஜிக் மட்டும் அப்ளை பண்ணிட்டு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்றதுக்கான. ஸோ பிரிண்ட் எஃப் ஸ்பேஸ்க்கு வந்து இங்க வந்து 2 ஸ்பேசஸ் வந்து வரணும். ஏன்னா ஸ்டாருக்கு நேரா ஒரு ஸ்பேஸ், அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. ஸோ 2 ஸ்பேஸ் போட்டுட்டு நான் இங்க வந்து அண்டர்ஸ்கோர் மாதிரி கொடுத்துருக்கேன். பட் இதை வந்து நீங்க ஸ்பேஸ் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கணும் 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஜேக்கான லாஜிக் j ஈக்குவல் டு 0, j லெஸ் தென் நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் 2 இன்ட்டு n மைனஸ் i மைனஸ் 1 சொல்லி எழுதிட்டு j பிளஸ் பிளஸ் எழுதிட்டு இந்த இடத்துல வந்து இது ஸ்டார் பிரிண்ட் பண்றதுக்கான. ஸோ ஸ்டார் சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ், ஸ்டாருக்கு அடுத்தது ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, எல்லா இடத்துலயும் ஸ்டாருக்கு அடுத்தது ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸ்டார் ஸ்பேஸ் சொல்லி கொடுத்துட்டு இந்த லைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால வந்து printf ஸ்லாஷ் n நியூ லைனுக்கான மீனிங் இது மாதிரி கொடுக்காம கொடுத்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டாரும் வந்து கண்டினியூவா பிரிண்ட் ஆகிட்டு போயிடும். ஸோ இது போல கொடுத்துட்டீங்கன்னா இது பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் இதுல இருந்து கீழே பிரிண்ட் ஆகும். இல்லைன்னா வந்து ஒரு ஸ்பேஸ் இங்க விட்டு டைரக்டா இங்கேயே பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா, கொடுத்துட்டு ரிட்டர்ன் 0 இன்ட் மெயின் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதோட ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடுது. இப்போ வந்து இதை வந்து லேப்ல வந்து ரன் பண்ணி காட்டுற உங்களுக்கு புரியும். ஸோ
நோட்ஸில் பார்த்துருக்க லாஜிக் அப்படியே வந்து இங்கே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுக்குறேன். என்டர் n வேல்யூ சொல்லி இருக்குது. நான் 5 சொல்லி கொடுத்தா 5 லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இன்வெர்டர் பிரைமரி பிரிண்ட் ஆகுது. நான் இப்போ இது ஜென்ரிக் மெத்தட் தான். நான் 12 சொல்லி கொடுத்தாலும் 12 லைன்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 12 லைன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இன்டர்வியூவில் வந்து மோஸ்ட்லியாக வந்து இங்கே எத்தனை ஸ்டார் இது ஃபார் லூப் வந்து யூஸ் ஆயிருக்கு? 1 2 3 ஃபார் லூப்ஸ் யூஸ் ஆயிருக்குல்ல. இந்த இன்டர்வியூவில் வந்து 3 ஃபார் லூப் இல்லாமல் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை. இங்கே ஐயோட லாஜிக் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, எஸோட லாஜிக் என்னன்னு யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஐ சொல்லிட்டு இருக்கு. அதே போல் இங்கே ஜேவோட லாஜிக் என்னன்னு சொல்லிட்டு இருக்கு, 2 இன்ட்டு n மைனஸ் ஐ மைனஸ் 1 சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா நம்ம வந்து இங்கே 3 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கிறது 2 ஃபார் லூப்பை முடிச்சிடலாம். ஸோ ஐ அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2n மைனஸ் 2i மைனஸ் 1 சொல்லிட்டு இருக்கு. இங்கே ஒரு ஐ இருக்கு, இங்கே 2 ஐ இருக்குல்ல. ஸோ 2 ஐயில் வந்து ஒரு ஐ போச்சுன்னா வெறும் மைனஸ் ஐ மட்டும் இருக்கும். கரெக்டாக ஒரு ஐங்கிறது மைனஸ் ஐன்னு சொல்லிட்டு எழுதலாம்ல. இப்போ லாஜிக் என்னவா மாறிடுச்சு, 2 இன்ட்டு n மைனஸ் ஐ மைனஸ் 1. இதை எங்கே எடுத்து அப்ளை பண்ணோம்னா இந்த லாஜிக் இருக்குல்ல, இந்த லாஜிக் பதிலாக இங்க காமனா வந்து இப்போ இது இந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணதுனால இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ இல்லை. ஸோ இந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எஸ்ங்கிற வேரியபிள் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ 3 வேரியபிள் இங்கே எஸ்ங்கிற யூஸ் பண்ணியிருக்கிறத வந்து டெலிட் கூட பண்ணிடலாம் இந்த ப்ரோக்ராம் இந்த லாஜிக் எழுதும் போது. ஸோ எஸ்ங்கிறத வந்து டெலிட் பண்ணிட்டு ஃபார் இந்த இடத்துல இந்த லாஜிக்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, எஸ்ங்கிறது நமக்கு தான் தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஜே ஈக்குவல் டு 0 ஜே லெஸ் தென் நம்மளுக்கு என்ன லாஜிக் கிடைச்சிருக்கு அந்த லாஜிக் எடுத்துட்டு போயிட்டு இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 2 இன்ட்டு n மைனஸ் 1 சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ 2 இன்ட்டு n மைனஸ் ஐ மைனஸ் 1 சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டு ஜே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இப்போ எஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஜே வேல்யூ வச்சு தானே பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பிரிண்ட் பண்ணணும், ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும்ல. ஸோ ஜே லெஸ் தென் ஸ்பேஸ்க்கான லாஜிக் என்ன, ஸ்பேஸ்க்கான லாஜிக் நம்ம என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம், எஸ் தானே ஸ்பேஸை மீன் பண்ணுறது, ஐ சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ ஜே லெஸ் தென் ஐயா இருந்துச்சுன்னா பிரிண்ட்எஃப்ல ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும், எல்ஸ் பிரிண்ட்எஃப்ல ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த லாஜிக்கை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இதை நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த லாஜிக்கை வந்து நீங்க இந்த இடத்துல போட்டீங்கன்னா வந்து அப்படியே வந்து 3 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்குது. இங்க எத்தனை ஃபார் லூப் யூஸ், 1 இது சேர்த்தா 2 தான், 2 ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் லூப்பை வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷனாக மாற்றிட்டோம். இது போல் பண்ணும்போது ஐட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இதையும் வந்து இன்டர்வியூவில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து ஒரு வேலிட் பாயிண்டாக எடுத்துப்பாங்க. 3 ஃபார் லூப் யூஸ் பண்ணி 2 ஃபார் லூப்லேயும் முடிச்சிடும்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். லேப்லேயும் வந்து ரன் பண்ணி காட்டுறேன், இது ஒர்க் ஆகும். ஸோ இங்கே 3 ஃபார் லூப் இருக்கிறத வந்து 2 ஃபார் லூப்பாக மாற்றிட்டோம். 2 லூப்பை பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுக்குறேன். என்டர் என் வேல்யூ அதே சேம் வேல்யூ தான் கேட்குது. இதில் வந்து இந்த எஸ்ங்கிற வேரியபிளும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ரன் பண்ணி காட்டுறேன். 7 சொல்லி என்டர் பண்ணால் 1 2 3 4 5 6 7 லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்வெர்ட் பண்ணி கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ 3 சொல்லி கொடுத்தாலும் 3 லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்வெர்டட் பிரமிட் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து இன்வெர்டட் பிரமிட் ஸ்டார் பேட்டர்ன் வந்து 3 ஃபார் லூப் யூஸ் பண்ணி 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. இன்வெர்டட் பிரமிட் ஸ்டார் பேட்டர்னே வந்து இன்னொரு பேட்டர்னும் இருக்கு. இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, அந்த ஸ்பேசஸ் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த
பிரமிட் பேட்டர்ன் இன்வெர்டட் பிரமிட் பேட்டர்ன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. தெரியலனா கமெண்ட் பண்ணுங்க. அதையும் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.